கோழிக்கறி வறுவலுங்க. சின்ன வெங்காயம் பூண்டை வச்சு இந்த அளவுக்கு ஒரு டிஷ்ஷு செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தோம்னா நம்மளாம் மிளகாய் தூள் பயன்படுத்துவோம், அவர் வேற ஒரு பொருளை பயன்படுத்தி சும்மா பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. சாப்பாடு, சப்பாத்தி, இட்லி இந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். தொட்டு வணக்கம் கட்டுறது கையாளர்களே. 2000 ரூபாய் கையில் இருந்தா எதை வாங்கலான்னு தோணும். அதே 2000 நோட்டு கிழிஞ்சிருந்தா இதை எவன்டா வாங்குவான் அப்படின்னு தோணும். இப்போ கிழிஞ்சிருந்தாலும் முழுசா இருந்தாலும் செல்லாது. வாழ்க்கை முழுசா இருந்தா வாழ்க்கை, கிழிஞ்சிருந்தா இல்லை செல்லுமா செல்லாதுன்னு தெரிஞ்சே நீ வாழ்ந்துட்டு இருக்கிய. உள்ளே வச்சு எல்லாம் போட்டு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சாங்? கேரளாண்ணா. கேரளா போயிட்டீங்களா? கேரளாவில் டாப் ஸ்டாரில் உத்தராக இருக்கக்கூடியவர் திரு மோகன்லால் அவர்கள். அவருக்கு பிடிச்ச அவர் கையால் சமைச்சு மற்றவங்க சாப்பிட்றத ரசித்த ஒரு மனிதர். பேர்பட்ட ஒரு கோழிக்கறி வறுவலுங்க. அது ஒரு வித்தியாசமான வறுவல். அதை நாங்கள் பார்க்கும் போதே எங்களுக்கு வாய் ஊறிச்சு. ஸோ நாங்கள் இன்றைக்கி செய்கிறத பார்த்து உங்களுக்கு வாய் ஊறும். அப்பேற்பட்ட ஒரு உணவு தாங்க. அதை குறிப்பாக சொல்லணும்னா சின்ன வெங்காயம் பூண்டை வச்சு இந்த அளவுக்கு ஒரு டிஷ்ஷு செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தோம்னா நம்மளாம் மிளகாய் தூள் பயன்படுத்துவோம், அவர் வேறு ஒரு பொருளை பயன்படுத்தி சும்மா பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இன்றைக்கி அதை தான் செஞ்சு ஒரு ஏழை எளிய மக்கள் இருக்கக்கூடிய கிராமத்துக்கே கொண்டு போயிட்டு விருந்து கொடுக்க போகிறோம். மோகன்லாலும் வராரான்னு கேட்டேண்ணா. ஆமாண்ணா, உடனே மோகன்லால் வேற லெவல்ண்ணா. ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்கும், 2 கத்தி இருக்கக்கூடாதுல்ல. நீங்கள் இருக்கும்போது அவர் இருக்கு. நீங்களே பெரிய அதுக்கு தான் சொல்கிறேன். அதெல்லாம் ஒரு சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது, சும்மா மொக்க போடுறாங்க. யார் மூலியமாவாச்சும் இந்த வீடியோ அவருக்கு போய் சேர்ந்துச்சுன்னா அவர் பார்த்துட்டு அவர் நம்ம காரைக்குடி வரணும்னு ஆசைப்பட்டோன்னா தாராளமாக வரட்டுங்க. மோகன்லால் செஞ்சு கொடுத்து அவங்க ஊர் மக்களை அசத்தினாரு. மோகன்லாலே அசத்துற மாதிரி இன்னைக்கு நாம் ஏழை மக்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்த போகிறோம். என்னென்ன விருந்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா, வட்டி சோறு, கல்யாண வீட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார், பருப்பு ரசம், நம்ம ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி, உருளைக்கிழங்கு பச்சை பட்டான்னு அவியல், மோகன்லால் ஸ்பெஷல் கோழி கறி. இந்த கல்யாண விருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் விருந்துக்காக கொண்டு போய் கொடுக்க போகிறோம். பிறந்த நாள்னா கேக் இல்லாமையா, அதனால கேக் வந்து நாங்கள் ஆர்டர் கொடுத்துருக்கோங்க. பெரிய கேக்காக வாங்கி அவங்க இருக்கிற, அதாவது கஷ்டப்படுற ஏழை எளிய மக்கள் இருக்கிற இடத்துலையே போயிட்டு கேக்கு வெட்டி கொண்டாட போகிறோம். இந்த பிறந்தநாள் எதுக்காக கொண்டாடுறோம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை அமிர்தா அந்த குழந்தையுடைய 6வது வருட பிறந்தநாளுக்காக குழந்தையை வாழ்த்தி உணவு கொடுக்க சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அன்பான பெற்றோர்கள் மற்றும் சகோதரி, தாத்தா, பாட்டி சவுதி அரேபியாவிலேருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இன்று பிறந்தநாள் காணும் அந்த நல்ல உள்ளம் அவங்க மட்டும் கொண்டாடாமல் இந்த ஏழை எளிய மக்களோடு சேர்ந்து கொண்டாடுற அந்த நல்ல உள்ளம் உயர் புகழுடனும் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போகிற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி பர்த்டே குட்டிமா. திரு மோகன்லால் ஸ்பெஷல் கோழிக்கறி வறுவல். அதற்கு தேவையான பொருள் வச்சிருக்கோம், வாங்க பார்க்கலாம். கோழிக்கறி, தேங்காய் எண்ணெய், கடுகு உளுந்து கலப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை, மஞ்சள் தூள், சோம்பு, கரம் மசாலா, மிளகுத்தூள், சில்லி ஃப்ளெக்ஸ், கல்லுப்பு, தேங்காய். இந்த ஸ்பெஷல் கோழிக்கறி வறுவலுக்கு முக்கியமானது பார்த்தோம்னா 2 அரவைங்க. அது ஃபஸ்ட் அரவை பார்த்துடலாம். சின்ன வெங்காயங்க, நீங்கள் 1 கிலோ கறி எடுத்திங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 50 கிராம் அளவுக்கு இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை. நம்ம கருவேப்பிலை எல்லாம் அப்படியே போடுவோம். இந்த அரவை நைஸாக அரைக்கக்கூடாதுங்க, ஒன்றும் பாதியமாக குறப்பாக அரைச்சி கொண்டு வரணும். அடுத்து பார்த்தோம்னா தேங்காய் பெரிய பெரிய துண்டாக எடுத்து வச்சுருக்கோம். இவ்வளோ பெருசாக எடுத்துக்கிச்சு? ஆமாங்க. இந்த தேங்காவை நெருப்பில் சுட்டு எடுத்து அதை குறப்பாக அரைச்சி கொண்டு வரணுங்க. அதுக்காக தான் பெருசாக வச்சுருக்கோம். நீங்கள் 1 கிலோ எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு துண்டு மட்டும் எடுத்துக்கோங்க. இதோட சுவையே. ஆமாங்க. அதுவும் அந்த புகை ஃப்ளேவரோடு வரும்போது சூப்பராக இருக்கும். அதை நல்லா கொஞ்சம் கருப்பாகிற வரைக்கும் சுட்டு எடுத்துக்கலாம். போதுமா தேங்காய் எடுத்துடலாங்க. இந்த அளவுக்கு கருப்பாக. இந்த மாதிரி தேங்காய்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் சைடில் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. தேங்காயை சுட்டு பயன்படுத்துகிறது. அதுவும் பார்த்தோம்னா குறிப்பாக சொல்லணும்னா கொப்பரை தேங்காய். இந்த கொப்பரை தேங்காவை சுட்டு பயன்படுத்துவாங்க. ஆனால் திரு மோகன்லால் ஸ்பெஷல் பார்த்தோம்னா நம்மளுடைய பச்சை தேங்காவை அப்படியே உடச்சி ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்த தேங்காவை சுட்டு சேர்க்குறதாங்க ஸ்பெஷல். இதை தண்ணியெல்லாம் ஊற்றாமல் குறப்பாக அரைச்சி நம்மளுக்கு கொண்டு வரணும். அரவைங்க
அதான் அந்த கருவேப்பிலை மணத்தோட இஞ்சி பூண்டு மணத்தோட சூப்பராக ஒன்றும் பதியமாக அரைச்சி வந்தாச்சு. நீங்கள் வீட்டில் 1 கிலோ செய்கிறவங்க இடிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா இடித்து கூட செய்யுங்க. நம்ம இன்றைக்கி வந்து ஒரு கிராமத்துக்கே கொடுக்குறதுனால தான் மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்திருக்கோம். வரவெல்லாம் கொடுத்து தயாராக வந்திருக்குங்க. இப்போ தான் நம்ம மோகன்லால் ஸ்பெஷல் கோழிக்கறி வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு குறிப்பாக பார்த்தோம்னா தேங்காய் எண்ணெய் ஒரு 60 கிராம் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. வீட்டில் நீங்கள் 1 கிலோ கறி எடுத்தீங்கன்னா நாங்கள் எப்பயும் சொல்கிறோம் அந்த ஒரே அளவு 1 கிலோ கறிக்கு மட்டும்தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் நிறைய பேருக்கு செய்கிறதுனால நாங்கள் நிறைய செய்கிறோம். சமீபத்தில் கூட ஒருத்தர் சந்தேகமாகவே கேட்டாங்க, என்னப்பா 4 மிளகான்னு சொல்கிறேன் 40 மிளகா போடுறியாப்பான்றாங்க. அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம தெளிவாக தான் ஆரம்பத்திலே சொல்கிறோம். நம்ம கொடுக்குற அளவு எல்லாமே 6 பேருக்கு இல்லைன்னா 1 கிலோ கறிக்கு அளவுக்கு சொல்கிறோம். மாதிரி தான் கொடுக்குறோம். அதனால தான் நம்ம சொல்கிற அளவுங்க. ஆனால் இங்கே பார்த்தோம்னா நம்ம தோட்டத்திலே பார்த்தோம்னா 12 பேர் இருக்கும். ஸோ நம்ம செய்யும் போது அதிகமாக தான் நம்ம சேர்த்து செய்வோம். ஸோ நாங்கள் சொல்கிற அளவு மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நாங்கள் போடுற அளவை விட்டுருங்க, ஆனால் போடுற நேரத்தை விட்டுறாதீங்க. ஒரு 4 பேர் வந்து ரன்னிங் ரேஸில் ஓடிட்டுருக்காங்க. முதல் இடம், 2வது இடம், 3வது இடம், கடைசி 2வது இடத்துல இருக்கிறவரை நீங்கள் முந்தினா நீங்கள் எந்த இடத்துல இருப்பீங்க? ஃபஸ்ட்டு 2வது 3வது 4 பேர் ஓடிட்டு இருக்காங்க. ஓடிட்டு இருக்கவங்கள்ட்ட 2வதா இருக்கிறவங்க 2வது இடத்துல இருக்கவங்கள முந்துனா நீங்கள் எந்த இடத்துல ஓடிட்டு இருப்பீங்க? 2வது இடத்துல உள்ள முந்தினா முதல் இடம். நீ என்ன சொல்கிற? 2வது இடத்துல தான் இருப்போம். முன்னாடி முதல் இடம் என்ன? கேமராவே திருப்புறீங்க. யோசிச்சுட்டு தான் இருப்போம். நீங்க என்ன அக்கா அப்பளிக்கு 3வது இடத்துல தானே இருப்பீங்க. 3வது இடத்துல அவங்கள விட முந்தினால் தானே கேட்டீங்க. ஆமாம் 2வது இடத்துல முந்தினா அப்பளிக்கு கூட இடத்துக்கு போவீங்க. எந்த இடத்துக்கு? இப்போ நீங்கள் 3வதா ஓடிட்டு இருக்கீங்க, 2வதா ஓடிட்டு இருக்கிறவரை மெந்திட்டீங்கன்னா ஓடுறது ஓடிட்டு தான் இருப்பாரு. ஸோ நீங்கள் 2வதா இருப்பீங்க. எப்படி? அப்புறம் நான் 2வது உள்ள தாண்டி நம்ம ஓடிட்டோம்னா முதல் இடத்துல தானே. அதுக்கு எப்படி கேள்வி கேட்கணும்னா, ஒருத்தர் 4 பேர் ஓடிட்டு இருக்காங்க, நீங்கள் முதல் இடத்துல ஓடுறவரை முந்தினீங்கன்னா தான் நீங்கள் முதல் இடத்துல போக முடியும். அப்படித்தானே கேள்வி. என்ன குழப்புறீங்க? முதல் இடத்துல முந்துனா நீங்கள் எத்தனை இடத்துல இருப்பீங்க? முதல் இடத்துல முந்துனா அப்ப நான் முதல் இடத்துல தான் இருப்பேன். அப்போ 2வது இடத்துல முந்துனா எத்தனை இடத்துல இருப்பீங்க? மாட்டிக்கிட்டீங்களா? இதுதான் பதில். தேங்காய் எண்ணெய் நல்லாவே சூடாக இருக்குங்க. இந்த நேரத்தில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து கலப்பை சேர்த்துக்கோங்க. கேள்வி கொஞ்சம் யோசனை பண்ணா வேலை நான் தப்பிச்சு. அடுத்து நம்மளுடைய ஸ்பெஷல் அரவையை சேர்த்துக்க போகிறாங்க. மசாலா கொஞ்சம் பச்சை வடை போடுங்க. அது வரைக்கும் வதக்கணுமா? ஆமாம். அப்போ இன்னொரு கேள்வி கேட்குறாங்களா? இன்னும் கேள்வி கேட்டு அவங்க சென்ட்ரா என்ன தோக்கடிச்சா தான் அவங்க மனசு ஆறுமா? ஊற்றிக்கிட்டே இருக்கும் ராத்திரி. கேள்வி கேளுங்க. உலகத்திலே மிக உயரமாக தாவக்கூடிய விலங்கு எது? அதிகமாக தாவக்கூடிய விலங்கு உயரமா? அதிகமாக இல்லை, உயரமாக தாவணும். குதிரை இல்லை. என்ன பெட்டை போட்டுருங்கண்ணே. பெட்டை போட்டால் தூங்கிடுவாங்க. அந்த பெட்டு வேணாம். மணி என்ன ஓகேவா? மணி ஜெயிச்சிட்டீங்கன்னா 100 ரூபா. என்ன ஓகேவா? அக்காட்ட போயிட்டு காசு வாங்கினாது கழுதை. என்னடா அப்படி சொல்லிட்டாங்க? என்ன பாரு யோகம் வரும்னு சொல்லிட்டு வீட்டு கூடிய போட்டாங்க உள்ள வச்சிருக்காங்க. ஒத்துக்கிறியா நீ? ஆமா, நான் கழுதை பால் ஏமாத்திருந்தா 600 ரூபா. அப்படியா? எதுக்கு அதை குடிக்கிற? அவர் சொல்லட்டுமா? சொல்லுமா பக்கம் தெரிஞ்ச மாதிரி தான் மூஞ்சி. கங்காரு காரணம் என்னன்னா, கங்காரு அதிகமாக நீளமாக விலங்கு கேட்கல. அவன் கேட்ட கேள்வி உயரமா. ஸோ கங்காரு மட்டும் தான் உயரமாக தாவும், மீதி எல்லாமே நீட்டமாக தான் தாவும். போச்சா? 100 ரூபா தப்பிச்சு. இப்போ நம்ம போட்ட மசாலா பச்சை வாழை போயிட்டே இருக்குங்க. இந்த நேரத்தில் மசாலா பொருட்கள் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், சோம்பு, நீங்கள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா, மிளகுத்தூள். நம்ம மிளகாய் தூளை பயன்படுத்துவோம் எந்த வறுவல் செஞ்சாலும்.
ஆனால் திரு மோகன்லால் அவர்கள் வந்து சில்லி ஃப்ளெக்ஸ் தான் பயன்படுத்தினார். ஸோ நீங்களும் அதே மாதிரி சில்லி ஃப்ளெக்ஸ் பயன்படுத்திங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளெக்ஸ், தேவையான அளவு கல். அவர் ஆல்ரெடி செஞ்சு காட்டினதான் நான் இன்றைக்கி மக்கள்கிட்ட செஞ்சு காட்டுறேன் தம்பி. சுட்ட தேங்காய் எப்படி இருக்குது பாருங்கள், நல்ல மணமாக இருக்குங்க. இப்போ இதையும் நம்ம இந்த மசாலாவோட சேர்த்துக்க போகிறோம். நம்ம செய்கிறது வந்து வறுவல். தண்ணி சேர்க்க தேவையில்லை, ஏன்னா கறியிலையும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். இந்த மசாலாவோட சேர்ந்து தான் நம்ம இந்த வறுவலை செஞ்சு முடிக்கணும். நல்லா மீடியம் சைஸ் கறியாக ஒரு தாம்பளம் தட்டு ஃபுல்லாக வச்சுருக்கோங்க. இந்த நேரத்தில் இறக்கி போகிறோம். நீங்கள் 1 கிலோ கறியை இறக்கிங்க. ஒரு முக்கியமான திருடை வந்து ஜெயிலில் அடைச்சி வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் போலீஸு, இன்னொரு பக்கம் சிங்கம், இன்னொரு பக்கம் திருடன், ஒரு பக்கம் நாய் இருக்குது. ஆனால் அந்த திருடன் தப்பிச்சு போயே ஆகணும். ஏன்னா விடிஞ்சு அவனுக்கு தூக்கு தண்டனை. அவன் வெளியில் எப்படி போயிருப்பான்? அவன் எப்படி வந்தாலும் சிங்கம் இந்த பக்கமும் இருக்குது, சிங்கமும் இருக்குது, போலீஸும் இருக்குது, நாயும் இருக்குது, அவனும் இருக்குது. அந்த 4 கேட்டுக்குள்ளே தான் இப்படி வந்தாலும் வெளில வந்து வரணும். அவன் எப்படி வெளில வருவான்? 4 ரூமில் 4 பேர் இருக்காங்களா? அவங்க ரூமில் இருக்காங்க. இவன் பாட்டு வர போகிறான். எப்படி வர முடியும்? அந்த 4 திருடனை வெளியில் ஒருத்துக்கு அவன் மட்டும் வெளில வரலாம். இல்லை திருடான்னு தெரியுது, அவன் எப்படி வெளில வருவான்? அதான்டா, போலீஸ் ஒரு ரூமில் இருக்காரு, மொத்தமாக ஒரு ரூமில் இருக்குது. வந்து 4 பேரும் ஒன்றா இருக்காங்க, புரியுதா? 4 ரூமில் இருக்காங்க. திருடனுக்கு 4 பேரை தாண்டி வரணும்னு சொல்கிறேன். புலி, சிங்கம், போலீஸ்காரர், நாயை மீறி அந்த 4 கேட்டை தாண்டி தான் வெளியில் வரணும். எப்படி வருவான்? விடிஞ்சா அவனுக்கு தூக்கு தண்டனை. காலில் தாண்டா நடந்து வருவான். கரையில் உள்ள தண்ணி எல்லாம் எப்படி வெளில வருது பாருங்க. மிச்சாங்க வந்துட்டு இருக்கா? ஆமாங்க, இப்போதைக்கு ஒரு 3/4 வேக்காட்டில் இருக்கோம். இந்த நல்லா கறி வெந்து வேக என்ன ஆகும்னா, நம்ம போட்ட அந்த மசாலாக்கெல்லாம் கறி உள்ளே வரைக்கும் ஏறும். அப்படி ஏறிச்சினாலே அட்டகாசமாக இருக்குங்க. கறி வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறக்க போகிறோம். அது பதில சொல்லுங்கள். என்ன பதிலா? கேள்வி கேட்டவங்களுக்கு என்னன்னு தெரியலண்ணே. அதுவாவா? அண்ணா, ஒரு போலீஸ்காரர், ஒரு சிங்கம், ஒரு திருடன், ஒரு பக்கம் நாய். யார் போனாலும் அந்த ஒரு கேட்டால் தான் போகணும். ஆனால் சுற்றி திருடன் வெளியே போகாத, அங்கே காவலாளி இருக்காங்க. ஆனால் திருடன் வெளியே போ. சரி, அந்த அருமையான பதில் சொல்லுங்கள். இல்லை அவங்களுக்கு இல்லை, எங்களுக்கு மூளை இல்லைங்க. மூளை இல்லையா? அப்போ என்ன நடந்ததுன்னா, திருடனுக்கு ஒரே நாளைக்கு நம்மளுக்கு தூக்கு தண்டனை கொண்டு வந்து போயே ஆகணும். சரி, என்ன பண்ணுறதுன்னு திருடன் யோசனை பண்ணி ரொம்ப கேட்டுக்கிட்டு நிற்கிறான். நாய் இந்த பக்கம் நிற்கிது, சிங்கமும் இந்த பக்கம் நிற்கிது, போலீஸ்காரர் அந்த பக்கம் இருக்குது. அதைத்தான் சொல்லிட்டியடா. ரொம்ப அர்ஜென்ட்டாக போயின்னு இருக்குது. அர்ஜென்ட்டாக போயின்னு இருக்குது தான், வெளியே போய் ஆகணும். அர்ஜென்ட்டாக நிற்கிது. போலீஸ்காரர் வந்து இங்கு பென்ட்ரில் எழுதிக்கிட்டே இருந்தார். டப்புன்னு இங்கு வரல, இப்படி உதறினார் பாரு, இங்கு வந்து போச்சு. மணி என்ன உடனே நாய் அவர் பக்கம் கொடுத்து திருடன் ஏறி ஓடிட்டான். இங்கு விழுந்ததுக்கும் நாயை வந்து ஐயோ அண்ணே, ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் சொன்னதே தப்பு. கேள்வியே எப்படி தரமான சொன்னேன் கேட்டேன். 4 ரூம் தானே நான் சொன்னேன். 4 ரூம் நடு ரூம்ல தான் திருட இருக்கிறேன். அவனுக்கு நாளைக்கு தூக்கு தண்டனை. இங்கிட்டு ஒரு காவலாளி, இங்கிட்டு ஒரு சிங்கம் அப்படின்னு சொன்னேன். பதில் என்ன? சுச்சுன்னு ஒன்று நாய் வந்துருச்சு. நாய் வந்து போலீஸ்கார்ட்ட ஓடி போச்சு. போலீஸ்காரர் திருடன் தான் சாக்குன்னு அந்த நாய் போன பாதையில டப்புன்னு எகிரி வச்சு வெளியே போயிட்டான். அவ்வளோதான். சொன்னா வந்துருச்சு. திரு மோகன்லால் ஸ்பெஷல் கோழிக்கறி வறுவல் தயாராகிடுச்சுங்க. இறக்கி போகிறோம். இது வந்து பார்த்தியா பக்காவாக இருக்குண்ணா. வாசனை கமகமன்னு வருது. இறக்குங்க, சுவைக்கலாம். அதே சுவையை எப்படி வந்திருக்குதுன்றத வந்து பார்க்குறோம். தேடி எடுக்குறீங்க? எனக்குன்னா நான் தேடி தானே எடுப்பேன். மற்றவனுக்குன்னா பிரச்சனை இல்லை. எப்படியா அருமையாக இருக்கா? எல்லா தட்டுக்கும் மாற்றியாச்சா? எல்லா தட்டுக்கும் அதுக்கு வர வேண்டியது வந்து சேர்ந்துடுது. திரு மோகன்லால் அவர்கள் வந்து சமைச்சு வெறும் கறி மட்டும் கொடுத்தாருங்க. நல்லா ட்ரையாக கொடுத்தாரு. நம்ம வந்து கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு வட்டி சோறோடு கொண்டு போய் கொடுக்கறதுனால லைட்டாக மசாலா கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு செஞ்சுருக்கோங்க. நாங்கள் இதை வச்சா நாங்கள் பெரட்டி சாதத்தை சாப்பிட போகிறோம். இந்த அளவுக்கு நாங்கள் மசாலா ஏற்றிருக்கோம்.
2 அரவை மசாலா சும்மா பக்காவாக பச்சையாகவே ரெடி பண்ணோம். ஒன்று வந்து தேங்காய் அந்த சுட்ட மணத்தோட அப்படியே ஒன்றும் பாதிமா அரைச்சி கொண்டாந்து அம்சமாக இருக்கணும். வேறு லெவல். மோகன்லால் தானே வேறு லெவலில் சமைச்சு கொடுத்துருக்காரு. சமைச்சு கொடுத்தாரு. நான் கூட யோசித்தேன், நம்ம வந்து சோம்பு சேர்க்கும் போது எண்ணெயில் சேர்ப்போம், அவர் எப்படி சேர்த்தாருன்னா மஞ்சத்தூளுக்கு அடுத்து சோம்பு போட்டார். ஸோ அது ஃபீல் எப்படி இருக்கும்னு நினச்சேன். உண்மையில் அது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. ரெண்டாவது அந்த தேங்காயுடைய மனம், தேங்காய் எண்ணெயுடைய மனம் ரெண்டையுமே கறிக்குள்ளே வரைக்கும் இறங்கியிருக்கு. இது எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தோம்னா, நம்ம சமைக்கும் போது என்ன பண்ணுவோம்னா கறி வெந்த பின்னாடி தேங்காய் சேர்ப்போம். ஆனால் இது தேங்காய் சேர்த்துட்டு கறி சேர்த்துது. அந்த தேங்காயுடைய அந்த வாசனையோடு, அதாவது சுட்ட வாசனையோடு கறிக்குள்ளே இருக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கோழி வறுவல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குது. மோகன்லால் அவர்களே நல்லா வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து சமைச்சு சாப்பிட்டாங்கன்னு இப்போ தான் தெரியுது. அவ்வளோ ஒரு சுவையாகவும் இருக்குது. நல்லா அந்த அரவையே தேங்காய் வேற சுட்டு அது ஒரு அரவை, 2 அரவை சேர்த்து அந்த தேங்காயோட மனமும் அந்த அரவையோட அந்த வாசம் அப்படியே சும்மா சுவையும் அதில் இறங்கியிருக்கு. சும்மா சூப்பராக இருக்குது. சாப்பாடு, சப்பாத்தி, இட்லி இந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். தொட்டு தண்ணியே இல்லாமல் அரவை மசாலா கோழி வறுவல் சும்மா வேறு லெவலில் இருக்குண்ணே. சப்பாத்திலாம் சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கணும். தம்பி சொன்ன மாதிரி நம்ம இன்றைக்கி இந்த வறுவலுக்கு தண்ணியே சேர்க்கல. ஆனால் இவங்க 2 பேருக்கு ஆசை பார்த்தீங்களா, சப்பாத்தி இட்லி தோசையோடு சாப்பிட்ணுன்னு. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றவங்க இதில் ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் செமி கிரேவியாக நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த இட்லிக்கும் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பிறந்தநாள் விருந்து தயாராகிடுச்சுங்க. எமிரிதா சாய் அந்த குழந்தையுடைய 6வது வருட பிறந்தநாளுக்காக தடபுடலான பிறந்தநாள் விருந்து தயார் பண்ணியிருக்கோம். இதை அப்படியே ஏழை எளிய மக்கள் இருக்கிற இடத்துல கொண்டு போயிட்டு அவங்க முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க போகிறோம். கேக்கு வெட்டி மணமணக்கும் சாம்பார், கத்திரிக்காய் முருங்காய் சாம்பாருங்க. இன்னும் மணத்துக்கு நெய் சேர்க்குறீங்களா? நெய் சேர்த்து இன்னும் மணத்துக்கு மல்லித்தலை, நல்லா முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு நம்ம பைனாப்பிள் கேசரி பக்காவாக ரெடியாக இருக்கா? ஏழை மக்களுக்கு அவங்க இருக்கிற இடத்துல கொண்டு சிறப்பான முறையில் கொண்டு கொடுக்குறோம். ரசம் தாலிப்பா, பக்காவா ரசம் தாலிப்பா இருக்குதா? பருப்பு ரசம் இல்லையே. இன்னைக்கு யாருக்கு பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா எமிரிதா சாய் அந்த குழந்தையுடைய 6வது வருஷ பிறந்தநாளுக்காக உங்களோட சேர்ந்து கேக் வெட்டணும்னு கேக் வாங்கிட்டு வந்திருக்கோம். அவங்க உங்களோட சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடணும்னு ஆசைப்பட்டாங்க. கேக் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் அது வெட்டிடலாம். சூப்பராக பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணியாச்சு. சுமார் 2 கிலோவில் வாங்கியிருக்கோம். எமிரிதா சாய் பிறந்தநாளுக்காக. குழந்தைய எப்படி கேக் வெட்டி கொண்டாடுவாங்களோ அதே போல் நல்லா சில்லுன்னு இருக்குங்க. அதான் அவர் சொன்னார், ஜில்லுன்னு தான் வரும் கேக்கு, வாங்கி சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? எமிரிதா சாய் பாப்பாவோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க. கேக் நல்லா இருக்குங்களா? கேக் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? கேக் நல்லா இருக்காம்மா? எமிரிதா சாய் பாப்பாவோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கா கேக்கு? எமிரிதா சாய் பாப்பாக்காக பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சிறப்பாக அவங்க முன்னாடியே வெட்டி எல்லாரும் கொடுத்தாச்சுங்க. அடுத்த விருந்து ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் பெரிய டபரா ஃபுல்லாக சாப்பாடுங்க. நல்லா சாப்பிடுங்க மக்கள். எமிரிதா சாய் அவங்களோட பிறந்தநாளுக்காக சவுதி அரேபியாவிலேருந்து கொடுத்துருக்காங்க. எமிரிதா சாய் அவங்களோட பிறந்தநாளுக்காக சவுதி அரேபியாவிலேருந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க. நன்றிம்மா. எமிரிதா சாய் அந்த குழந்தையோட பிறந்தநாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க. எமிரிதா சாய் அவர்களுக்கு எங்களுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி பாப்பா. எமிரிதா சாய் அவங்களோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க. பார்த்துருப்பீங்க எவ்வளோ தடப்படலான்னு பிறந்தநாள் விருந்து போச்சுட்டு. இந்த விருந்து வைத்தது எதுக்காகன்னு பார்த்தோம்னா எமிரிதா சாய் அந்த குழந்தையோட 6வது வருட பிறந்தநாளுக்காக குழந்தைய வாழ்த்தி உணவு கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அன்பான பெற்றோர்கள் மற்றும் சகோதரி மற்றும் தாத்தா பாட்டி. சவுதி அரேபியாவிலேருந்து விருந்து கொடுக்க சொன்னாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த குழந்தைங்களோட கேக் வெட்டி நாங்களும் பிறந்தநாள் விருந்து கொண்டாடினோம். இந்த பிறந்தநாள் விழா கொண்டாடின அந்த குழந்தை மென்மேலும் வளர்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் உயர் புகழுடனும் வாழ்ந்து இந்த கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியான இந்த ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
இதேமாரி உதவிகள்லாம் நீங்களும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலில் கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, அந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, கட்டுறது கையில் பாண்டி, அந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.